கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, தாவீது நெருக்கத்தில் இருக்கும்போது தான் அவர் சொல்கிறார், நான் எந்த நேரமானாலும் தேவனை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எப்போதும் தேவனை துதிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேதம் கூறுகிறது, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறுன்னு சொன்ன தேவனாய் கர்த்தர் இந்த ஜனத்தை எனக்குன்னு தெரிந்தெடுத்தேன், இவர்கள் துதி சொல்லி வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா துதிக்கும்போது எரிகோ மதில் விழுந்தது போல் நீங்கள் துதிக்கும்போது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும். அதனால் நீங்கள் எப்போதும் தேவனை நினச்சிங்க துதிச்சுக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவன் அதை கேட்டு மகிழ்வான் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தருக்குள் நம்ம ஆத்துமா நினச்சிடணுமா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் நம்ம மேன்மை பாராட்டும் போது சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வாங்களாம். எப்போதும் கர்த்தரை நினச்சிடணுமா மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கணுமா, மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கணுமா, அதான் முக்கியம். ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது தேவனாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அதை கேட்குறவங்க நினச்சிவாங்க மகிழுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம நினச்சி வச்சுக்கணும், அதை அப்படின்னு நம்ம செய்யணும். தேவ சமூகத்தில் தேவனை எப்போதும் மேன்மை பாராட்டிக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். அதனால் 3வது வசனம் என்ன போடுக்குன்னா, என்னுடனே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாகன்னு வேதம் கூறுகிறது. தாவீது பயங்கரமான நெருக்கடியில் இருக்கும்போது தான் சொல்கிறாரு, என்னோடு கூட கர்த்தரை நினச்சிங்க மகிமைப்படுத்துங்க, நம் ஒருமித்து அவர் நாமத்தை நினச்சுவோம் உயர்த்துவோமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோடு நம்ம நினச்சினோம் கர்த்தருடைய நாமத்தை நினச்சின்னு மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒருமித்து அவர் நாமத்தை எல்லாரும் உயர்த்தும் போது கர்த்தர் நம்மளை நினச்சாரு ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் இப்போ அந்த உலகம் முழுவதுக்குமே தேவனாய் கர்த்தர் ஏசப்பா தான். அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் போது ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க, ஏசப்பா நோக்கி பார்ப்பாங்க. இவங்க அப்படிப்பட்ட கிருபையை நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் தேவனை நோக்கி நீங்கள் நினச்சிங்க மேன்மை பாராட்டுங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. அது மாத்திரம் இல்லை, 4ஆம் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ கர்த்தரை தேடும்போது எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி ஆண்டவர் நினச்சி வரான், ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் 5ஆம் போட்டிருக்கு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் நெருக்கத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை நோக்கி பார்த்த ஒவ்வொரு முகங்களும் பிரகாசம் அடையும், அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவரையே நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளை எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் அவங்க முகத்தை பிரகாசிக்க பண்ண வைப்பார் ஆண்டவர். அவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.